வணக்கம். இந்த கேமு லாஸ்ட் வீடியோல பார்த்த அலிரேசா விசஸ் பிரக்னானந்தா கேமு. இதில வந்து ரூக் அண்ட் எஃப்4ன்னு கேப்சர் பண்ணா தான் என்னன்ட்டு நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். பட் கேம்ல வந்து பிரக்னானந்தா ரூக் அண்ட் எஃப்4 கேப்சர் பண்ணல. அதுக்கு பதிலா என்ன ஆடுனாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வீடியோவ பாஸ் பண்ணிட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் யோசிங்க. பிளாக் டூ ப்ளே. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ரூக் E8 வந்து மேட்டிங் த்ரெட்டு. ரூக் ஆன் எஃப்3லயும் ஹேங்கிங்ல இருக்கு. பட் ரூக் E8 வந்து இப்போ மேட்டிங் த்ரெட்டு. அதுதான் வந்து பிளாக் ஃபர்ஸ்ட் தடுத்தாகணும். ஸோ இங்கே பிரக்னானந்தா என்ன மூவ் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் E5. இட்ஸ் பிரில்லியன்ட் மூவ். என்ன நைட் E5 என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ரூக்குக்கான பேத்தை வந்து ஸ்டாப் பண்ணுது. லைக் இப்போ எஃப் அண்ட் E5 கேப்சர் பண்ணிட்டா இந்த நைட்டை கேப்சர் பண்ணிக்க முடியும். நைட் அண்ட் எஃப்3 கேப்சர் பண்ணால் குயின் அண்ட் எஃப்3, கிங் G1னா குயின் அண்ட் எஃப்4, ரூக் அண்ட் E5னா குயின் அண்ட் H2 செக்கு, கிங் F1, ரூக் F6 செக்கு, ரூக் F5 அண்டு குயின் எஸ்3. இதுக்கப்புறம் பிளாக்குக்கு வின்னிங் அட்வான்டேஜ். ஸோ நைட் E5க்கு வந்து எஃப் அண்ட் E5 கேப்சர் பண்ண முடியாது, நைட் அண்ட் F3யும் ஒர்க் ஆகல. ஸோ ரூக் அண்ட் E5 கேப்சர் பண்ணி ஆகணும். இப்போ ரூக் அண்ட் E5 அடிக்கும்போது என்ன பாயிண்ட் அப்படின்னா, இந்த ரூக் E2ல இருக்கும்போது ரூக் S2 வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ ரூக் அங்கேருந்து மூவ் பண்ணதுனால இப்போ S2 ஸ்கொயருக்கு வந்து ப்ரொடக்ஷன் இல்லை. ஸோ ரூக் அண்ட் H2ன்னு அடிச்சு கிங் அண்ட் H2, குயின் H5, கிங் G2, குயின் G4. இங்கே வந்து பர்பச்சுவல் செக்கில் ட்ரா வருது. இந்த கேம் வந்து ட்ரால முடியுது. ஸோ நைட் E5 வந்து இட்ஸ் a பியூட்டிஃபுல் நைஸ் மூவ். இந்த மூவ் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.